ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 9 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து யமுனாவை கூட்டிட்டு காவேரி வந்து ஆட்டோல வந்துட்டு இருக்காங்களா. அப்ப யமுனா வந்து காவேரியை திட்டிட்டே வராங்க. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, ஏண்டி என்ன இப்படி தப்பாவே பேசிட்டே வர அப்படின்னு உடனே இப்ப யமுனா என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒன்றும் உன்னை தப்பா நினைக்கல. நீ செஞ்சதை தான் நான் சொல்றேன். அப்புறமா பாத்துக்கோ, நீயே தப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னு ரெண்டு பேருமே அப்படி சண்டை போட்டே வராங்கல்ல. அப்புறமா ஆட்டோவை நிப்பாட்டி யமுனா இறங்கிடுறாங்க. அப்போ காவேரியும் பின்னாடியே ஓடுறாங்க. அப்ப யமுனா இன்னும் பேசுறாங்க சொல்லிட்டு காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இனிமே நீ என் முகத்திலே முழிக்காத போடி அப்படின்னு யமுனா என்ன சொல்றாங்கன்னா, "நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன். நீ என் முகத்திலே முழிக்காத துரோகி" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா போயிடுறாங்க. இப்ப காவேரி வந்து ஆஃபீஸ்க்கு போறாங்க. அப்ப அங்க வந்து விஜய் நிக்கிறாரு. "உன்ன தான் தேடிட்டு இருந்தேன். உனக்கு தான் கால் பண்ணலான்னு சொல்லி வந்தேன். என்ன ஆச்சு? யமுனா இப்படி டெஸ்ட் எழுதுனா?" அப்படின்னோனே காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "என்ன காவேரி? இது உன் கேரக்டரே இல்லையே! நீ ரொம்ப அப்செட் ஆயிருக்க. என்ன ஆச்சு? ஏதுன்னு?" சொல்லி கேட்கிறாரு. அப்ப உடனே விஜய் என்ன சொல்றாருன்னா, காவேரி இந்த மாரி எதனாச்சும் இதுனா உடனே பவுன்ஸ் ஆகி பழைய நிலைமைக்கு வந்துருவியே! என்னாச்சு உனக்கு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காவேரி அப்படியே பார்த்துட்டு, அதான் மொத்தமா அதிர வச்சுட்டீங்களே! அப்படின்னு சொல்லி பாவமா பார்த்துட்டே நிக்கிறாங்க. அப்புறமா விஜய் வந்து உன்னோட ஆதார் கார்டு தாயேன். இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, சரி நான் ரூமுக்கு போவா அப்படின்னு கேபினுக்கு போறேன் அப்படின்னோனே, விஜய் வந்து நிப்பாட்டி உன்னோட ஆதார் கார்டு தான் சாஃப்ட் காப்பி, ஹார்ட் காப்பி எதுவா இருந்தாலும் பரவால்ல அப்படின்னோனே, இப்ப காவேரி வந்து சென்ட் பண்ணி விடுறாங்க. ஓ! இது போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டோனே, ஏன் உன் பர்த்டே இந்த மந்த் தான் வருதா? என்குள்ளதும் இந்த மந்த் தான் வருது. 2 பேருக்கும் 1 வீக் டிஃபரெண்ட்ல பர்த்டே வருதுல்ல அப்படின்னோனே, காவேரி அப்படியே பார்க்குறாங்க. நீ பார்க்குறது எனக்கு புரியுது. இத்தன நாள் கூடவே இருந்திருக்கேனே, இது கூட தெரியலையான்னு சொல்லி தானே நீ பார்க்குற. சரி இனிமே நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னோனே, காவேரி வந்து அப்பவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க எல்லா விஷயத்துலயும் தெளிவா தான் இருக்கீங்க. நான் தான் இந்த மாரி ஆயிட்டேன்னு சொல்லி நினைச்சுட்டு, இப்ப நான் கேபின் போவான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப ஆஃபீஸ்ல வந்து அவங்க மேனேஜர் வந்து இந்த மாரி புதுசா கட்டிட்டு இருக்கிற அந்த ரெசார்ட் விழாவோட அந்த எல்லாரும் எத்தன பேர் என்கொயரிக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி லிஸ்ட் குடுக்கும்போது, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, அதுல வந்து ஒரு இத வந்து பிளாக் பண்ணி வைங்க. அது வந்து காவேரி பேர்ல புக் பண்ணணும் அப்படின்னோனே, ஆனா இப்போதைக்கு அவள்ட்ட சொல்ல வேணான்னோனே, ஓ! மேடம்க்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டா சார்ன்னோனே, விஜய் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, யமுனா வந்து அழுதுட்டே இருக்காங்க. பாட்டியும், சாரதாவும் கோயிலுக்கு போயிடுறாங்க. இப்ப கங்கா வந்து உட்காந்து யமுனாவ எழுப்பி, மரியாதைக்கு சொல்லு. போய் சாக போறேன் எதனாச்சும் சொன்னேன்னா, நானே போய் எங்கேயாச்சும் கூட்டிட்டு போய் தள்ளி விட்டுட்டு வந்துருவேன். மரியாதையா சொல்லி, "என்ன பிரச்சனை? உங்க 2 பேருக்குள்ள என்ன ப்ராமிஸ்? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு?" சொல்லி ரொம்ப இதா கேட்குறாங்க. இப்ப யமுனா திக்கி திணறி எல்லா உண்மையும் சொல்லிர்றாங்க. இந்த மாரி நிவின் தான் காரணம்னோனே, "இதுக்கு தாண்டி நான் அவன் கூட உன்ன பேசக்கூடாதுன்னு சொன்னேன்னோனே." அப்புறமா காவேரி வந்து அதுக்காக ப்ராமிஸ் பண்ணி குடுத்தது, எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்போனே கங்கா என்ன கேட்குறாங்கன்னா, "எல்லாம் சரிதான். அவ தான் உன்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்லாம் சொல்லியிருக்கால்ல. உனக்கு அதுக்குள்ளவா கல்யாண ஆசை வந்துருச்சு? அப்புறம் ஏன் நீ இந்த மாரி நேத்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தந்ததுல காவேரி அக்கா உண்மையாவே இல்ல" அப்படின்னோனே, "அது எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. "இல்ல நிவின் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. அத வச்சு தான் எனக்கு தெரியும்னோனே." "என்ன விஷயம் சொல்லுடி" அப்படின்னு கேட்கும்போது, யமுனா சொல்லாம அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. "இப்ப சொல்ல போறியா இல்லையா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்